அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தயவு செஞ்சு பாருங்க. ஏன்னா மழை காலத்துக்கு வெயில் காலத்துக்கு அது பனிக்காலம் மழை காலம் இந்த மாதிரி குளிர் நேரத்தில் உள்ளதுக்கும் வெயில் காலத்துக்கும் ரெண்டுத்துக்குமே இதில் உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த பிளேட்டில் மல்லி, மிளகு, ஓமம், அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இதில் இந்த 6 பொருள் வச்சுருக்கேன். இதில் இந்த 2 பொருள் சுக்கு அதுவும் 50 கிராம் தான். இதை நசுக்கி வச்சுருக்கிறேன். அடுத்தது வெத்தலையை நிழல் காய்ச்சலாக தான் காய வச்சுருக்கிறேன். அது இப்போ ஃப்ரெஷ்ஷாகவே கொஞ்சம் ஈரம் இருக்குது, பட் பரவாயில்ல, அதை சரிப்படுத்திக்கலாம் நம்ம வறுக்கும்போது. அப்புறம் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்குறேங்க. இப்போ மஞ்சள் தூள் நமக்கு கிருமி நாசினி. இந்த பொருள்கள் எல்லாமே நமக்கு சளி, இருமல், தொண்டை வலி, காய்ச்சல், அடுத்தது ஜீரணம் இல்லாமல் இருக்கும் பார்த்திங்களா, டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கும் பார்த்திங்களா, இந்த மாதிரி உள்ள எல்லாத்துக்குமே இது பயன்படுங்க. அப்போ இதை நம்ம எப்பப்போ பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இப்போ மிளகு, அந்த மல்லி, இந்த சுக்கு, இது எல்லாமே 50 கிராம். மீதி எல்லாமும் நம்ம தேவைக்கு தான். ஓமம் 1.5 டீஸ்பூன் வச்சுருக்கிறேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். ஏலக்காய், கிராம்பு, இந்த பட்டை, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஃப்ளேவர் இருந்தால். இப்போ சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒன்றையும் தனித்தனியாக தாங்க போட்டிருக்கேன். மல்லியை லேசாக சூடு கட்டி எல்லாமே வெயிலில் காய வச்சாச்சு, வெத்தலையை தவிர. வெத்தலை நிழல் காய்ச்சல் தான். அப்போ மல்லியை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மிளகு போட்டுட்டு, அதுக்கு பிறகு இந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் ஓரளவு சூடு ஏறின பிறகு அந்த சூட்டுலேயே இந்த வெத்தலையை போட்டோம்னாங்க, வெத்தலை அப்படியே கலன்னு அந்த கொஞ்சம் ஈரம் இருந்துச்சு பார்த்திங்களா, அது எல்லாமே அந்த சூட்டுலேயே சரியாக போயிடுங்க. அப்போ லேசாக சூடு இருக்கும்போதே அந்த வெத்தலை இதெல்லாம் வறுத்த பிறகு, வறுக்கிறதுங்கிறத சூடு போட்டுட்டோம்னா அடுத்த பிறகு என்ன செய்யணும்னா சுக்கு உடச்சி வச்சிடணும். ஏன்னா அந்த பிளேடு மிக்சியில் தான் இடிக்க போகிறோம், பிளேடு உடச்சிடும். அதனால் நல்லா இடித்து வச்சுருங்க. இப்போ வெத்தலையை நான் நசுக்கி காட்டுறேன் பாருங்கள். அந்த கரன்னு தாங்க சவுண்டு இருந்துச்சு. இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதால அந்த வீடியோவில் உள்ள ஒரிஜினல் சவுண்டு இருக்காது பார்த்திங்கன்னா, நல்லா முறுன்னு வந்துருச்சு. அந்த சூட்டில் தான் இருந்தது. இதை மட்டும் எப்போ போடணும் அப்படின்னா, மஞ்சள் தூளை கேஸை நிப்பாட்ட பிறகு போடுங்க. அந்த சுக்கையுமே நம்ம நிப்பாட்டிட்டு போட்டுடலாம். ஏன்னா அது ரெண்டுமே நல்லா உங்களுக்கு பவுடராக தானே இருக்குது, அந்த சூட்லேயே சரிப்படும். இப்போ நல்லா ஆற வச்சுட்டுங்க மிக்ஸி ஜாரில். நல்லா எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பிரச்சனைகளுக்கு நான் அதை தான் சொன்னேன். தொண்டை வலியா, சளியா, காய்ச்சலா, எந்த வைரல் ஃபீவர் வந்தாலும் சரி, இந்த பவுடரை ஒரு பிஞ்சு நம்ம பாலுலையோ டீலையோ எதுலேயோ ஒன்று போட்டுக்கோங்க. கஷாயமாக தனியாக போடும்போது அதுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ 2 டம்ளர் கஷாயம் போட போகிறீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் இதில் பொடியை போட்டு நல்லா 2.5 டம்ளர் தண்ணி வைங்க. நல்லா கொதிக்க வச்சு அந்த சிம்லேயே போட்டு கொதிக்க வைக்கும்போது அந்த அரை டம்ளர் தண்ணி வச்சுன்னா 2 டம்ளராக உங்களுக்கு கிடச்சிரும். அதில் பனங்கல்கண்டு, இது வெறும் இதாகவே குடிக்கலாம், அல்லது பனங்கல்கண்டு, நாட்டு சர்க்கரை, வெல்லம், இந்த மாதிரி போட்டு குடிக்கலாங்க. இப்போ அந்த கஷாயம் நான் அந்த பக்கம் போட்டுட்ருக்கேன். ஏன்னா தொண்டை வலி இந்த மாதிரி இருக்குது, செரிமானம் இல்லைனாலும் நான் அதை போட்டுருவேங்க. இந்த பக்கம் வெயில் காலத்துக்கு நமக்கு சோத்து கத்தாழையில் ஒரு கேண்டி மாதிரி, இனிப்பு மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி செஞ்சுருக்கிறேன். இது பழைய வீடியோ தாங்க. இது இந்த ஷார்ட்ஸ் கூட இதில் போட்டிருக்கேன். இந்த சோத்து கத்தாழையில் இனிப்பு அப்படின்னு போட்டு குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி. இப்போ பழைய வீடியோவை தான் இப்போ நான் அப்பப்போ தேடி உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கஷாயம் தொண்டை வலிக்கு, கொஞ்சம் இருமல், சளி இருக்கிறதுக்கு. இது வெயில் காலத்தில் எடுத்தது தான். அதனால தான் சோத்து கத்தாழையில் நான் இனிப்பு குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அடுத்தடுத்த கஷாய பொடியை போட்டுடுறேன். ஓகே, தேங்க்யூ.